மணியழைக்க போறேங்க போது யாரோ ஒரு பாவியாகப்பட்டவன் தேவி நம்மளுடைய கைலங்கிரி தேடி வருவது போல் தெரிகிறது. அவன் ஆவென்ற சத்தமாதி இந்த கைலங்கிரி கிரிநடுக்குதே மாட்டா. நான் படியளக்க போகின்ற நேரத்தில் உன்னிடத்தில் விடைபெற்று போகலாம் கேட்கின்ற நேரத்தில் யாரோ ஒரு அசுரவன் நம்ம கைலமலையை நோக்கி வருகின்ற போது கைலமலையை ஓசை அலர்கின்றது. உனக்கு பயமாக தெரிகிறது. நம்மளை வந்து என்ன செய்ய போறானோ அஞ்ச வேண்டாம். நான் இருக்கின்ற வரைக்கும் எதுவும் பயப்படாத தகரிமை. யாரா நீயே வாடா சொல்றேன். என் பாதத்தை படித்து விட்டு இந்த வெள்ளியரை விட்டு ஓடிப்போ. இல்லை என்ன பார்வதி ஏண்டா இவன் யாரோ ஒரு அசுரவன் ஏண்டா. அதாவது உலகத்துக்கு படி அளக்கப்பட்ட பரம்பொரு நானு கடலுக்கீர தாரைக்கும் கருவிலுக்கீர சிசுவுக்கும் படி அளக்கப்பட்ட பரம கடவுள் இங்க இருக்கின்ற போது எவனோ ஒரு அசுரவன் ஆணவத்தில் அலையுடன் நான் பாதம் படிக்கிறேன். அந்த பாதம் படிக்க கடவுள் உலகத்தையே படியளக்கக்கூடிய பரம்பொருள். இந்த பரம்பொருளை கன்று என் காலிலேயே விழுந்து என் பாதத்தை பெற்று வேணுங்கிற உன் குடும்பத்துக்கு சோத்துக்கு இல்லையா சாத்துக்கு இல்லையா உப்பு இல்லையா மிளகா இல்லையா பணம் இல்லையா காசு இல்லையா நகநட்டு இல்லையா கடவுளே எனக்கு வரத்தை கொடுன்னு நாங்க உமா பார்வதியை நான் என் காலையில உளுந்து வரத்தை வாங்கிட்டு போவோம். என்ன வேணுமோ கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்க அரமனையில் இருக்கிறேன். அப்படியா பாம்பெல்லாம் பிடிச்ச கழுத்துல போட்டு தலையில பாம்பை கட்டி வச்சிருக்கிறான். பாம்பாட்டியா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை எதுவும் இல்ல. உன் சூடா ஆயிட்டாலும் அவன் சூத்துல குத்தி அவன் மூலத்தை வெளியே வர குத்துறேன் போ பாக்கலாம். நீ யாரு? உன் ஊரு பேர் என்ன? எதற்காக இங்க வந்திருக்கின்றாய்? சத்தியலோகத்திலிருந்து வருகிறேன். சத்தியலோகத்திலேயே மருமகனுடைய நகரத்தை கூறுகிறான். ஏண்டா உலகத்தை படைக்கப்பட்ட மரஞ்செடி கொடி இல்லை, அதாவது பூமி, அதாவது மிருக ஜாதிகள் மாநிலத்தில் படைக்கப்பட்ட ஒரு மருமகன் பிரம்மதேவ என் பிரம்மதேவ மருமகன் கூட சொல்றேன். பேசுங்க வேணான்னு சொல்ல, எச்ச கொஞ்சம் துப்பாம பேசுங்க. நான் எச்சி வராது உள்ளே போயிரு வெளியே வந்தா மூஞ்சில் அடிக்க. அதனால என்னடா இப்படி யாரா சத்தியலோகத்தை சொல்ற யாராவன் அருள் இருக்குதா பாரு. சத்தியலோகத்தை ஆண்டோரக்கூடிய சதன்பகம் அளித்த பிரம்மதேவனால் உண்டாகப்பட்டவன் 5 முகத்தோடு உருவாகப்பட்டு உயிர் கொடுத்த பஞ்சமகாசூரன். பிரம்மாவுடைய படிப்பட வந்திருக்க பிரம்மா என் மருமகன் எனக்கு பேர என்னப்பா உனக்கு என்ன பேரா?
பேரனுக்கு என்ன வேணுமா? நீங்க வாய பொழந்தீங்கன்னா வாய் நிறைய பேட்டு வச்சுட்டு போறானோ. எனக்கு என்னடா ரொம்ப பாம்பெல்லாம் பிடிச்சு கழுத்துல தலையில விட்டுக்கிட்டு பாம்பாட்டி மரியாதையா சொல்றேன் பாத்திரம் வந்து படிச்சுட்டு இந்த வெள்ளிக்கரை விட்டு ஓடி போடும். நிச்சயமா நடக்காது. ஏண்டா கடவுள்கிட்ட வந்து நீ வரத்தை வாங்கிட்டு போ. அசுரவும் பாதத்தை பணிந்து கடவுள் எல்லாம் கீழ்பணிந்து போவது அல்ல. உனக்கு உயிர் முக்கியமா வேணுமா வேணாமா? டேய் என் உயிரில என் மயிரே போனா கூட அவன் பார்த்து நான் பண்ணிக்க மாட்டேன். பாருங்க என்னடா அவன் உயிர் போனா என்ன மயிர் போனா என்ன உன் பாதத்தை பணிய மாட்டானோ. புட்டு கடாசுங்க புட்டு கடாசுங்க எதிர்பார்க்காம போராவணியே. அப்படியா? எனது நாடு வெள்ளிங்கிரி எனது, கைலமலை எனது, எனக்கு சொந்தமான வீடு சொந்தமான நாடு. இந்த நாட்டுல வந்து அலங்காரம் பண்றவர் அறாபழம் ஓடி போடா. மரியாதையா சொல்றேன், அடிப்பட்டே கையில சாகாத உயிர் வேணும்னா நாட்டை விட்டு ஓடி போடா. ஏடி அரக்கனே என்னடா இப்படி? அதாவது கொசுவுக்கு பயந்து ஈய பறக்காது. நீ கொசு மாதிரி, இது ஈய மாதிரி. ஏண்டா என்ன வந்து விரட்டுகிறாய் என்னுடைய நாட்டில வந்து ஒரு பாரா எவ்வளவுதான் இருந்தாடா தலைமுறையே. ஐயோ 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 சுளத்தையே புடிங்கிட்டான்டா. எவன்டா இப்படி மரத்தை இருங்க என்னடா உலகத்துக்கே படி அளக்கிறேன் பெரிய புடிச்சு புடிச்சீங்க. புடிங்கிட்டான்டா படிய விட்டுக்கு என்ன புடுங்கிறதுக்கு ஓடுற? படிவே புடிங்கிட்டான்டா. அவன் பொட்டாட்டி படி அளக்கிற பரம கடவுளே நான் தான். இனிமேட்டு நீங்க தான் அடிக்காத ஒழிக்காதப்பா சுரணி. போ சூ முண்டக்காளி போ. உலகத்தை பேர் உள்ள சாதாரண வேலைக்கு பரமேஸ்வரன் ஓடி போயிட்டான். இன்னைக்கு இதுக்கு மேல இந்த கைலாயத்திலேயே நீங்க தான் ஈஸ்வரன், படியளக்கக்கூடிய பரம கடவுள். இப்ப இந்த பரம கடவுளோட பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து விடுறேன். அப்படியே நீ பொண்டாட்டியும் புட்டு கடாசு என்கிட்ட விடுற கொண்டோட சாமானத்தை எடுத்து பேர் என்ன? பால் வருதா? என்னது பால் வருதா? பால் வருமா? எனக்கு பசிக்குதுடா. பால் குடிக்கிறவடா. இந்த பால் குழவை தீட்டிக்கிட்டு ரெடியா இரு, கூட்டிட்டு வந்துடுறேன். கொண்டு வாவல. அம்மா பார்வதி அண்ணே, இந்த பாரு அந்த அசுரன் வந்தானே, அந்த அசுரனை என்னுடைய மனாலனைக்கு வரம கடவுள் அடிச்சு கொன்று பாருல. ஐயோ அடிச்சு கொன்னுட்டு அப்படியே பாரு என்ன ஒரு ராஜர் நட போட்டுக்கிட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கிறாரு. என் புருஷன் தான் சாதாரணப்பட்டால என்ன சாமானத்துல விட்டோம்னா என்னுடைய சூலாயிட்டு என்ன கொன்று பாரு. ஆமாமா கொன்னுட்டு ராஜ நட போட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சூரன் என்னன்னா சூரன் அவன புட்டு புடுக்க காட்டிட்டு கிடக்குறான்.
செத்து போயிட்டானா? செத்து போயிட்டான். சரி, சுடுகாடு எந்த பக்கம் இருக்குன்னு கேட்டு வை. அங்கதான் தெரியுது சுடுகாடு மாதிரி. ஆமாமா, அழுத்தம் பக்கத்தான் பார்த்தாங்களாம். அம்மா புரசம் மாறு உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சரி, அப்படியே பின்னாடி திரும்பி பாருமா. என் புரசனியா உனக்கு உயிர் வேணும்னா என்ன நீ மன்னவளா ஏத்துக்க. நான் தான் கடவுள், நான் தான் இதுக்கு மேல கடவுள். யாரு தண்ணி கொஞ்சம் வேணா ஒரு குடுறான் கொள்ளக்காரருக்கு குடிக்கிட்டோம். காட்டு நிறைய போல பல்ல பல்ல காட்டாத. என்னுடைய பாதம் அணிஞ்சினா உனக்கு வேணுங்கிற வரத்தை தருவேன். வரத்தை வாங்கிட்டு போட. படியறக்கிற கடவுளே அடிபட்டு ஓடிட்டு இருக்கிறான். ஒட்ட கோழி கூவி வெடியாது. மரியாதையா சொல்றேன், என் பாதத்துல விழுந்துரு, இல்லன்னா ஒன்ன நான் தேரிக்கிறேன். தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை ஒரே அடியில கொண்டு போடுவாரு. அடி இந்த வலுவலத்தை வாழாக பேசுறாய். போடுறா போடுறா போடு போடு. போடுறா குப்பு குப்புனு. வலது காலால் ஆள் எடுப்பேன். இந்த கையில இருட்டி நீ போகலனா வலது காலால் ஆள் எடுத்து உனக்கு இடது காலால போட்டு வைப்பேன். அது ஒண்ணு வாட்டு வேணும், நீ வாட்டு வேணும்.
சாமி அரசு சத்தியலோகத்துக்கு அதிபன், ஆமாங்க சாமி. வெள்ளிங்கிரிக்கு அதிபன், வெள்ளிங்கிரிக்கு அதிபன், வைகுந்தத்துக்கு அதிபன் நாராயணன், சாமி. படைத்தல் ஆத்தல் அழித்தல் காத்தல் எல்லாம் நிறைந்தவன் சாமி. எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தக்காரர். நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய கொடிய நாட்டிலும் இல்ல. ஆமா சரி, நம்ம கொடி என்ன கொடி? அசுர கொடி, சிங்க கொடி, அசுரனுடைய கொடி. என்ன கொடி? சிங்க கொடி. என்ன கொடி? சிங்க கொடி. என்ன கொடி? சிங்க கொடி. சுண்ணிய கொடி.